புனித ஜோன் மரிய வியானி. இந்த நிகழ்விலே என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். யாழ்ப்பாணம் மறைமாவட்ட குருவாக நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நான் பணியாற்றிய பணித்தளங்கள் ஒரு சில பணித்தளங்களாக இருந்தாலும் ஏராளமான அனுபவங்களை நான் பெற்றிருக்கிறேன். மக்களுக்கு பணியாற்றுகிற ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் எனக்கு உருவாக்கி தந்திருக்கிறார். எளியவர்கள் அவர்கள் மட்டிலே நான் அற்புதமான பணிகள் ஆற்றுவதற்கு ஆண்டவர் வல்லமை கொடுத்திருக்கிறார். அதோடு மட்டும் நின்று விடாமல் புனித ஜோன் மரிய வியானி மறைமாவட்ட குருக்களுடைய பாதுகாவலர், அவருடைய இந்த வழிகாட்டல் அல்லது அவருடைய வாழ்க்கை வரலாறு எனக்கு என்னுடைய பணித்தளத்தில் நான் பணியாற்றுவதற்கு பெரும் உதவிகள் புரிந்திருக்கிறது. ஏற்கனவே நான் சொன்னது போல நான் பணியாற்றிய பணித்தளங்கள் பங்குத்தளங்கள் ஒரு கொஞ்சம், ஆனால் நிரம்ப அனுபவங்களை நான் பெற்றிருக்கிறேன். அதிலும் சிறப்பாக இந்த வன்னி பகுதியிலே, இலங்கையிலே வன்னி பகுதியிலே முள்ளிவாய்க்கால் என்கின்ற இடத்திலே யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த போது அந்த யுத்தத்திலே இறுதி வரை மக்களோடு இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அந்த சந்தர்ப்பத்தை நான் பெரியதொரு பாக்கியமாக கருதுகிறேன். ஆண்டவருடைய பிரசன்னத்தை துன்பப்படுகிற மக்களுக்கு வெளிக்கொணருகிற ஒருவனாக நான் பணியாற்றி இருக்கிறேன். ஆகவே அந்த பணிக்காலத்திலே பயங்கரமான யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த காலம், ஏராளமான மனிதர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருந்த காலம், பட்டினியாலே வாடிய காலம், உயிருக்கு ஆபத்து நிறைந்த காலம். அந்த சண்டைக்களங்களில் நாங்கள் பணியாற்றுகிற போது பல வேளைகளிலே புனித ஜோன் மரிய வியானி ஒடுக்கப்பட்டவர்களோடு இருந்தார், ஏழைகளோடு இருந்தார். அப்படி அந்த அவருடைய வாழ்க்கை வரலாறு நினைக்கிற போது நானும் அப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதல் கிடைத்தது. இந்த சண்டை முடிந்து நாங்கள் வெளியில் வருகிற போது எங்களை பார்த்து பலர் குற்றம் சொன்னார்கள், நீங்கள் ஏன் இறுதி வரை அந்த சண்டை காலத்தில் நின்றீர்கள் என்று சொல்லி. எனக்குள்ளே ஒரு ஆச்சரியம் வந்தது. ஜோன் மரிய வியானி அல்லது ஆண்டவர் இருந்திருந்தால் நிச்சயமாக இதைத்தான் தெரிவு செய்திருப்பார். நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களோடு தான் பணியாற்ற வேண்டும் என்கின்ற அழைப்பை நாங்கள் எங்களுடைய குருத்து வரப்பொழிவில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆகவே நாங்கள் செய்தது சரி என்கின்ற ஒரு மன நிறைவு எனக்கு கிடைத்தது. அது பிறகு நாங்கள் அந்த யுத்தம் நடைபெற்று முடிந்த பிற்பாடு நாங்கள் மக்களை சந்திக்கிறோம். அவர்கள் பெருமையாக சொல்லுவார்கள், எல்லோரும் கைவிட்டு போன பிற்பாடும், எல்லா மதத்தில் இருக்கிறவர்களும் தங்களை கைவிட்டு போன பிற்பாடு கத்தோலிக்க சமயத்தில் இருக்கிற குருக்கள்லாம் எங்களோடு அந்த இடத்துல இறுதி கணம் வரையில் இருந்தார்கள் என்று சொல்லி இப்பொழுதும் பலர் சொல்லுகிறதை நாங்கள் கேட்கிறோம். அப்படியான சந்தர்ப்பத்தை என்னுடைய பணி வாழ்விலே, என்னுடைய பணிக்களத்திலே நான் முன்னின்று அல்லது நான் அர்ப்பணிப்போடு செய்வதற்கு ஆண்டவர் எனக்கு சந்தர்ப்பம் தந்திருக்கிறார். மறைமாவட்ட குருக்களுடைய பாதுகாவலராகிய புனித ஜோன் மரிய வியானி எனக்கு நிறைவான வழிகாட்டலை தந்திருக்கிறார். அவருடைய அற்புதமான ஒரு வாழ்வு இந்த மாதம் முழுவதும் நாங்கள் சிறப்பாக அவரை நாங்கள் நினைவு கூறுகிறோம். தொடர்ந்தும் நாங்கள் பணியாற்றுகிற போது எளியவர்கள் மத்தியிலே நாங்கள் அதிக அக்கறை கொண்டு கஷ்டப்பட்டவர்கள் அல்லது ஒடுக்கப்பட்டவர்கள் மத்தியிலே நாங்கள் விழிப்புணர்வோடு பணியாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதலை தொடர்ந்தும் புனித ஜோன் மரிய வியானி எனக்கு தந்து கொண்டிருக்கிறார்.